சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஏண்டி தினமும் இவங்களால ஒரு பிரச்சனையும் கொடுக்காம இருக்க முடியாது போல. சரி வாங்க போலாம். மா வா வாமா. காப்பி எடுத்துங்க. எடுத்துக்கங்க. அம்மா எனக்கு டைம் ஆச்சு. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? கேட்டீங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே வாங்கன்னு வரவேற்கிறாங்க. அம்மா நான் ஹோட்டல் கிளம்பிட்டேன், நான் வரேன். தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதானே மாப்பிள்ளை கிட்ட நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு அப்படி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டுல போனீங்க. பாருங்கம்மா, நான் நடந்ததை பத்தி பேச வரல, நடக்க போறத பத்தி பேச வந்திருக்கேன். பேசுங்க பேசுங்க, யார் உங்களை வேண்டான்னு சொன்னது? அங்கிள் வாங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பூஜா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. அவளுக்கு என்ன, இந்த வீட்டோட இளவரசி இப்ப வரைக்கும் எந்த குறையும் இல்லாம ரொம்ப நல்லாதான் இருக்கா. அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்களே, இனிமே எப்படியோ. சம்பந்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. திருவேணா கிளம்பட்டும், நாம பேசுவோமே. இல்ல சம்பந்தி அம்மா, நான் பேச வேண்டியது அவர்கிட்ட தான். இருமா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். என்ன விஷயங்க? எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியாவே சொல்லுங்க. ஆமா மாப்ள, நேத்து வீட்டுல நடந்த விஷயத்த செல்வி போன்ல சொன்னா. பூஜாவுக்கு அந்த பிரம்மாவோட பையனுக்கு சம்பந்தம் பேசியிருக்கிறதா செல்வி சொன்னா. அத பத்தி தான் அவங்க கிட்ட பேசணும். நினைச்சேன். அத பத்தி நீங்க என்ன பேச வேண்டியிருக்கு? நாங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா உங்க தங்கச்சி பூஜாவும் என் பொண்ணு மாதிரி தான். அதான் அதுல நீங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம். அவசரத்துல எடுத்த முடிவுன்னு யார் சொன்னது? பூஜாவோட அண்ணனா அவ வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு எடுத்த முடிவு தான் இந்த கல்யாணம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்க ஊர்ல போஸ்டிங்ல இருந்தப்பவே நிறைய தப்பு தண்டெல்லாம் பண்ணி ஜனங்களுக்கு எதிராக நிறைய வேலை பார்த்து என்னாலேயே அவன் சஸ்பெண்ட் ஆயிருக்கான். என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆமா சம்பந்தி அம்மா, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஊர்ல போய் கேட்டா ஜனங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அவரோட பையன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லவே வேண்டாம். நம்ம பூஜாவை தப்பா போட்டோ எடுத்து மாப்பிள்ளைய என்ன மாதிரியான நிலைமைக்கு ஆளாக்குனான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னால சஸ்பென்ஷன் ஆயிட்டாங்கிற கோவம் இப்ப வரைக்கும் அவன் மனசுல இருக்கு. அதுவே மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருந்தப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. இப்ப என்ன பழி வாங்குறதுக்கு தான் இப்படி நல்லவன் வேஷம் போட்டு உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கான். திரு என்னப்பா என்னென்னமோ சொல்றாங்க இவங்க. என்ன என்ன இதெல்லாம்? தயவு செஞ்சு அந்த பிரம்மாவை நம்பி நம்ம பொண்ணு ஆழ்கணத்துல தள்ளிடாதீங்க. நாங்க ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கிட்ட ஏமாந்து போய் தானே இருக்கோம். புதுசா யாருக்கிட்டையும் போய் ஏமாறலாம் மாட்டோம். அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. திரு என்ன பேசுற நீ? அப்பா என்கிட்ட தானே பேசணும்னு சொன்னாரு, நானே பேசிக்கிறேன். என்ன பாக்குறீங்க? உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து இத்தனை காலத்துல என் தம்பி கூட சேர்ந்து வாழவே இல்லை.
நிஜமா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அதுவும் இல்லாம நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நீங்க எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்தினால எங்க குடும்பம் சங்கடத்தை தான் பார்த்திருக்கு, சந்தோஷத்தை இல்ல. என்ன மாப்ள என்ன பேசுற? சந்தான பாண்டி ஐயா அந்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சதாலதான் நம்ம பூஜா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன்கிட்ட வந்து அவர் பேசுறாரு. அது கேட்கறதும் கேட்காததும் உன்னோட விருப்பம். அதுக்காக அவங்கள எதிர்த்து பேசுறது எந்த விதத்துல நியாயம் மாப்ள? மாமா, நம்ம பூஜா வாழ்க்கை மேல நமக்கு இல்லாத அக்கறையா இவங்களுக்கெல்லாம் இருந்துற போது? இல்ல தம்பி, நாங்க என்ன சொல்ல வரோம்? இங்க பாருங்கம்மா, இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் எங்க வீட்டுல ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்க போகுது. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. இன்னும் இத பத்தி தான் பேசி எங்க மனசை மாத்த முயற்சி பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே போங்க.